மன்மோகன் சிங் வாழ்க்கை பலரும் அறியாத பக்கங்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பிரதமராகவும் அதற்கு முன்னாடி நிதியமைச்சராகவும் இருந்தபோது நாட்டினுடைய பொருளாதாரத்தில் தாராளமயமாக்கல் உள்ளிட்ட பல முக்கியமான சீர்திருத்தங்களை செதுக்கிய சிற்பியாக மன்மோகன் சிங் கருதப்படுகிறார். மன்மோகன் சிங் 26 செப்டம்பர் 1932ஆம் ஆண்டு அன்று பிரிக்கப்படாத இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார். மன்மோகன் சிங் பிறந்து சில மாதங்களே இருந்தபோது அவருடைய அம்மா இறந்துட்டாங்க. அவருடைய அப்பா வேலைகளுக்காக அடிக்கடி வெளியே போயிடுவார். தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் அவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பாட்டி அவரை பார்த்துக்கிட்டாங்க. தண்ணீர், மின்சாரம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத பகுதியாக அவர் வாழ்ந்த பகுதி என்பது இருந்தது. அவருடைய சொந்த கிராமத்தில் ஆரம்ப பள்ளியோ சுகாதார மையமோ எதுவுமே கிடையாது. பல மைல்கள் நடந்தே அவர் பள்ளிக்கு போயிட்டு வருவார். மின்சார வசதிகள் போதுமானதாக இல்லாத அந்த காலகட்டத்தில் அவர் மண்ணெண்ணெய் விளக்கு வைத்து இரவு நேரங்களில் படிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப அமைதியான சுபாவத்தை கொண்ட மன்மோகன் சிங் படிப்பில் சிறந்து விளங்கினார். 1947ஆம் ஆண்டு பிரிவினைக்கு பிறகு மன்மோகன் சிங் அவருடைய குடும்பத்தோடு இந்தியாவுக்கு வந்தார். அவங்க ஆரம்பத்தில் உத்தரகாண்டில் அமைக்கப்பட்டிருந்த ஹல்த்வானி அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டாங்க. மன்மோகன் சிங்குடைய குடும்பம் ஆரம்பத்தில் உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய ஹல்த்வானி அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டாங்க. பிரிவினையின் போது ஏற்பட்ட பதற்றம் காரணமாக அவருடைய தேர்வுகளை அவரால் எழுத முடியாமல் போச்சு. இந்தியாவில் அவர் அந்த தேர்வுகளை எழுதினார். அந்த பிரிவினைக்கு பிறகு இந்தியாவில் அந்த அவருடைய தேர்வுகள் மன்மோகன் சிங் எழுதினார். அதற்கு பிறகு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க போனார். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பயின்ற பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் அதற்கு பிறகு ஆக்ஸ்போர்டில் முனைவர் பட்டமும் பெற்றார் மன்மோகன் சிங். கேம்பிரிட்ஜில் படிக்கும்போது அவர் நிதி பற்றாக்குறையால் ரொம்ப தவிச்சார். செலவுக்கு கூட பணம் இருக்காது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ண கூட பணம் இல்லாமல் ரொம்ப தவிச்சார் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்தார். பணத்தோட அருமை அவருக்கு தெரியும். அதனால் ரொம்ப சிக்கனமாக தான் அவர் வாழ்க்கை கடைசி வரையிலும் இருந்தார். உணவு விடுதியில் மானி விலையில் வழங்கப்படக்கூடிய உணவை சாப்பிட்டு வந்தார். ஒப்பீட்டு அளவில் ரொம்ப மலிவானதாக இருக்கும் அந்த உணவு. மன்மோகன் சிங் 1991ஆம் ஆண்டில் இந்தியாவின் நிதியமைச்சர் பதவியை பெற்றதன் மூலமாக அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றார். நாடு திவாலாகி கொண்டிருந்த போது, நம்முடைய இந்தியா பொருளாதார ரீதியாக திவாலாகி கொண்டிருந்த போது நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் மன்மோகன் சிங். அவருடைய எதிர்பாராத நியமனம் ஒரு கல்வியாளராகவும் அரசு ஊழியராகவும் அவர்கிட்ட நீண்ட மற்றும் புகழ்பெற்ற வாழ்க்கையை நிறைவு செய்தது. அவர் அரசாங்கத்தின் பொருளாதார ஆலோசகராக பணியாற்றினார். அதோட ரிசர்வ் வங்கியின் கவர்னராகவும் இருந்தார் மன்மோகன் சிங். நிதியமைச்சராக தன்னுடைய முதல் உரையில் அவர் விக்டர் ஹியூகோவை மேற்கோள் காட்டி பேசுறார். அவர் பேசின வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்களேன். ஒருவருக்கான காலம் கைகூடினால் பூமியில் எந்த சக்தியும் அவருடைய சிந்தனைகளை நிறுத்த முடியாது அப்படின்னு பேசுறாரு மன்மோகன் சிங். இந்த வார்த்தைகள் ஒரு லட்சியம் மற்றும் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பொருளாதார சீர்திருத்த திட்டத்துக்கான ஆரம்ப புள்ளியாக செயல்பட்டது. அவருடைய வரிகளை மன்மோகன் சிங் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வரிகளை குறைத்தார். ரூபாயின் மதிப்பை குறைத்தார். அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்களை தனியார் மயமாக்கினார். வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவித்தார். பொருளாதாரம் புத்துயிர் பெற்றது. தொழில்துறை உயர்ந்தது. பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டது. அதோட 1990களில் வளர்ச்சி விகிதங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. கடந்த 1999ஆம் ஆண்டில் அவர் இந்தியாவின் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட போது தோற்கடிக்கப்பட்டார் மன்மோகன் சிங். அதற்கு பதிலாக அவர் தன்னுடைய சொந்த கட்சியான காங்கிரஸ் கட்சியால் தேர்வு செய்யப்பட்டு மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்டார். 2004ஆம் ஆண்டு இதேதான் நடந்துச்சு. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி 2004ஆம் ஆண்டுல பிரதமர் பதவியை நிராகரித்த போது மன்மோகன் சிங் முதலில் பிரதமராக நியமிக்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு சோனியா காந்தி தன்னுடைய இத்தாலிய வம்சாவளி என்ற பிம்பம் மீதான விமர்சனங்களில் இருந்து கட்சியை பாதுகாப்பதற்காக வெளிப்படையாக பதவியை நிராகரிக்க முடிவு எடுத்தாங்க சோனியா காந்தி. இருந்தாலும் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது சோனியா காந்தி உண்மையான அதிகார மையமாக இருந்ததாகவும் அவர் ஒருபோதும் உண்மையான பொறுப்பில் இல்லை, மன்மோகன் சிங் உண்மையான பிரதமராக இல்லை, பெயரளவுக்கு மட்டும்தான் இருக்கார் அப்படின்னும் நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது.
அவருடைய முதல் 5 ஆண்டு பதவி காலத்தில், மன்மோகன் சிங்குடைய முதல் 5 ஆண்டு பதவி காலத்தில் மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்கா அணுசக்தி தொழில்நுட்பத்தை இந்தியா அணுகுவதற்கான ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. அதன் மூலமாக அணுசக்தி விவகாரத்தில் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு இருந்த சூழல் மாறியது. ஆனால் இந்த ஒப்பந்தம் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸுக்கு கொடுத்து வந்த ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட காங்கிரஸ் இன்னொரு கட்சியினுடைய ஆதரவை பெற்று இழந்த கூட்டணி எண்ணிக்கையை ஈடு செய்ய வேண்டியிருந்துச்சு. அப்போ நாடாளுமன்ற வாக்குகளை விலைக்கு வாங்கியதாக குற்றச்சாட்டும் காங்கிரஸ் மீது சுமத்தப்பட்டது. ஒருமித்த கருத்தை உருவாக்கும் மன்மோகன் சிங் பிராந்திய கூட்டணி கட்சிகளையும் ஆதரவாளர்களையும் திறம்பட கையாண்டார். அவங்கள சில நேரங்களில் சவாலாகவும் சில நேரங்களில் இடையூறு விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்டாங்க. அவர் தன்னுடைய நேர்மை மற்றும் புத்திசாலித்தனத்திற்காக நற்பெயரை பெற்றிருந்தாலும் மென்மையானவர், முடிவெடுக்காதவர் அப்படிங்கிற பெயரையும் மன்மோகன் சிங் பெற்றார். அதோடு அவருடைய ஆட்சி காலத்தில் சீர்திருத்தத்தின் வேகம் குறைந்து விட்டதாக விமர்சனங்கள்லாம் சொல்லப்பட்டது. நிதியமைச்சராக இருந்தபோது தெரிந்த அந்த வேகம், அவர் நிதியமைச்சராக இருந்தபோது தெரிந்த அந்த வேகத்தை அவர் பிரதமராக இருக்கும்போது அடைய தவறிவிட்டதாகவும் சில விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டுல 2வது தீர்க்கமான தேர்தல் வெற்றிக்கு காங்கிரஸை மன்மோகன் சிங் வழிநடத்தினார். காங்கிரஸ் கட்சி சூழலுக்கு ஏற்றவாறு உயரும் அப்படின்னு அவர் உறுதியளித்தார். ஆனால் அந்த பிரகாசம் சீக்கிரமாகவே மங்கத் தொடங்கியது. அவருடைய 2வது பதவி காலத்தில் பெரும்பாலும் விமர்சனங்களுடைய ஊடக செய்திகளில் இடம் பிடித்தது. அவரது அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட பல ஊழல்கள் நாட்டிற்கு கோடிக்கணக்கான டாலர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்பட்டது. எதிர்க்கட்சிகளால் முடக்கப்பட்ட நாடாளுமன்றம் மற்றும் ஒரு பெயரளவிலான கொள்கை முடக்கம் கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. ஒரு அறிவார்ந்த கல்வியாளர் மற்றும் முன்னாள் அதிகாரியான அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதை விரும்பாதவர். எப்போவுமே புகழை விரும்பாத தன்னடக்கமான மனிதராகவே அறியப்பட்டவர். அவர் பிரதமராக இருந்த பிறகு வயது முதிர்ந்த போதிலும் பிரதமரை மீண்டும் அவர் 10 ஆண்டுகளும் பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகு வயது முதிர்ந்த போதிலும் கூட முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக அன்றைய பிரச்சனைகளில் ஆழ்ந்து ஈடுபாடு கொண்டிருந்தார் மன்மோகன் சிங். இப்படியாக தொடர்ந்து செயல்பட்டு அதற்கு பிறகு அவர் வயது முதிர்வு மற்றும் முழுவீச்சில் செயல்பட முடியாத காரணத்தால் தீவிர அரசியலிருந்து ஒதுங்கி அவர் ஓய்வெடுத்தார். தற்போது அவர் மறைந்திருக்கிறார்.